பிரைஸ் லார்ட் சார். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத அந்த அரிய வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், தியானிக்கவும், அதன்படி நடக்கவும் ஆவியானவர் எங்களோடு பேச போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கொடுக்கிற மகனே, உம்முடைய சட்டைகளின் நிழலில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு, எந்த தொந்தரவு இல்லாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயம் சிந்தனையும் ஓப்பனாக இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த செய்தியை கேட்கிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், இந்த துன்பத்தின் மத்தியில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறார் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். நம்ம இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துட்டு இருக்க அதிகாரம் எதுன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல ஒரு 31 வசனங்கள் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் இதுல வாசிச்சு இந்த தலைப்பின் கீழே நம்ம வந்து போகலாம். இதுல வந்து முதல் ஒரு 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்க கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இதுல முதல் 2 வசனத்துல என்ன வாசிக்கணும்னா, தாவீது அவனை சேர்ந்த மனுஷர்கள். இங்க யார் இருக்கா எருசலேம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை யார் ஆள்றாங்கன்னா சவுல். சவுலுக்கு பயந்துக்கிட்டு தாவீது என்ன பண்றாருன்னா அப்படியே ஊரா சுத்துறாரு. இதுல இந்த சிக்லாகுங்கிற ஒரு பகுதியை வந்து பெலிஸ்தியர் ராஜா கிட்ட போய் ஒரு கொஞ்சம் அடைக்கலம் தேடி அங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த சிக்லாகுங்கிற ஒரு பகுதியை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா தாவீது கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப தாவீது அவனுடைய நண்பர்கள், அவர் கீழே இருக்கிற அவரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தாவீது வந்து வெளியில போயிருக்கிறாரு. போயிட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா அந்த பாளையத்துக்கு வர்றாரு, சிக்லாகுக்கு வர்றாரு. அப்ப அந்த நேரத்துல அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து அந்த தாவீது தங்கியிருந்த இடத்துல வந்து அங்க இருக்கிற எல்லாரையும், பெண்களையும் பெரியவர்களையும் வயதானவர்களையும் குழந்தைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் நம்ம அதை வாசிக்கிறோம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து என்ன பண்றாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அக்னியால சுட்டரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் எரிச்சிட்டு அதுல இருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் இவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு, ஆனா ஒருத்தர் என்ன பண்ணல, சாகடிக்கல, போயிட்டாங்க, தங்கள் வழியே போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல அடுத்த ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். இப்ப இவங்க வர்றாங்க, பட்டணத்துக்குள்ள வர்றாங்க. பட்டணம் என்ன பண்ணுதுன்னா சுத்தமா எரிஞ்சு கிடக்குது, எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. கொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்றாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். டோட்டலா அவுட்டு, எல்லாமே அவுட்டு, பொண்டாட்டி புள்ள எல்லாமே போயாச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கிற
இந்த தாவீதோட கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கண்ணுல அதுக்கு மேல கண்ணீர் வரல, அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா சத்தமிட்டு அழுகிறார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். இதுல அவங்க மட்டும் இல்ல, தாவீதோட பொண்டாட்டி பிள்ளைங்களும் சிறைப்பிடிச்சிட்டு போயாச்சு. அடுத்த வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா அவனை நம்பிதான் அந்த தேசத்திலிருந்து, இஸ்ரேல் தேசத்திலிருந்து சவுலுக்கு இவன் மேல வல்ல நம்பிக்கையில என்ன பண்றாங்கன்னா, சவுல் தேசத்துல இருக்கிறவங்க இவன் கூட வர்றாங்க. இப்ப அவனுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நெருக்கடி வந்துருச்சு. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் அவங்க நண்பர்கள் தான். அவங்களே என்ன சொல்றாங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போனோம்னு, தாவீது தான் இவ்வளவுக்கும் காரணம், அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. இந்த நெருக்கடியில அவன் கூட இருக்கிற அவனுடைய நண்பர்கள், அந்த படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்றாங்க. சரி, இப்ப தாவீதனுடைய நிலை என்ன? தன்னை நம்பி வந்திருக்கிற எல்லாரையும் டோட்டலா அவுட்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அவுட்டு, ஒண்ணு கூட இல்லை. சொத்து, அவன் சம்பாதிச்ச சொத்து, சுகம், பொண்டாட்டி, பிள்ளைங்க, அவனுடைய படை வீரர்களுடைய பிள்ளைங்க, இது எல்லாமே அவுட்டு. இப்போ ஒரு கம்பாரிசனுக்குள்ள ஒரு பக்கம் தாவீதினுடைய நிலைமை, இன்னொரு பக்கம் யோபுடைய நிலைமை. இந்த 2 நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா, யோபுக்காவது ஒய்ஃபு கூட இருப்பாங்க. அந்த பிரச்சனை, முதல் பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா ஒய்ஃபு கூட இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. இங்க தாவீதுக்கு ஒய்ஃபுமே கிடையாது, டோட்டலா எல்லாமே அவுட்டு. அங்க யோபுக்கும் எல்லாம் அவுட்டு, இங்க தாவீதுக்கும் எல்லாம் அவுட்டு. இங்க கூட இருக்கிறது என்னன்னா, யோபுக்கு ஒய்ஃபு இங்க ஒண்ணுமே கிடையாது. கூட இருக்கிறவங்க என்ன சொல்றானுங்க, கல்லெறியணும், கல்லெறிஞ்சு தாவீதை கொல்லணும். இதுதான் தாவீதோட நிலைமை. இந்த சூழல்ல நாம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே, உங்களை தானே இவ்வளவு நாளா தொழுதுகிட்டு வந்திருக்கிறேன், நான் ஏதாவது உங்களுக்கு எதிராக செஞ்சேனா? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்லாம் என்னை பத்தி சொல்லியிருக்கீங்களே, என்னுடைய தாசன் எல்லாம் சொல்லியிருக்கீங்களே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? இப்ப என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது, கூட இருக்கிறவனு கல் எறின்னு சொல்றானுங்க, அவனுடைய சொந்த பந்தம் குடும்பம் எதுவுமே கிடையாது. இப்படித்தானே தாவீது செஞ்சிருக்கணும். இந்த சூழல்ல நம்ம இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்னா, இப்படிதான் யோசிச்சிருப்போம். நான் என்னத்த தப்பு பண்ணேன்? நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்றோம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருது, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருது, இப்படிதான் நம்ம நிறைய இடத்துல கேட்கிறோம். இதுதான் தாவீதோடு ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக தாவீது இந்த இடத்துல இருக்கிறார். சோ தாவீது என்ன செய்யறாருங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதே வசனம் 36. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப இங்க என்ன பண்றான்னா, தாவீது தன்னை திடப்படுத்திக்கிறான். அவன் அந்த சூழலிலும் யோபு எப்படி தேவன் மேல விசுவாசம் வைத்திருந்தாரோ அதே போல தாவீது என்ன பண்றான், கர்த்தரை நம்புறான். கடவுள் தன்னை விட மாட்டார், கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. சோ இந்த நம்பிக்கை நமக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த டாபிக்கே எடுத்து பேசுறது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அவன் மற்ற அவனுடைய நண்பர்கள் மாறி அவனுக்கு அந்த மனக்லேசம் வராம அவன் என்ன பண்றான், அழுதான், கொண்டாடிக்குள்ள போச்சு. ஆனா என்ன பண்றான், கர்த்தருக்குள் தன்னை தினப்படுத்தி கொண்டான். அப்ப கர்த்தருக்கு மேல அவன் மேல 100% அவன் நம்பிக்கை வைக்கிறாங்க. இதுல இருந்து முதல் பாடம். ஒவ்வொரு நெருக்கடி ஒரு மனிதனுக்கு வருது, அந்த நெருக்கடியில அவன் என்ன பண்றான்னா, தேவனை விசுவாசிக்கிறான், தேவனை முழுசா நம்புறான். அதே போல நமக்கும் ஒரு நெருக்கடியோ பிரச்சனையோ வரும் பொழுது நாமளும் இந்த இந்த தாவீதோட நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை நம்பணும், தேவனை விசுவாசிக்கணும். தேவன் நம்மளை எப்படியாவது காப்பாற்றுவாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். எபிரேயர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லாம தாவீது மாதிரி எல்லாத்தையும்
தொலைச்சிட்டு நான் நடுவுல தனியா நின்னாலும் என் கூட யார் இருக்காருன்னா தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் ஒருபொழுதும் அவர் நம்ம விட்டு விலகிறது இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கலாம். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால அவர் நின்றுருக்கார். நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உலகமே என்னை விட்டு எதிர்த்து நின்றாலும் தனியா போனாலும் தேவன் என் கூட இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம பாடினா மட்டும் பத்தாது, நம்ம என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்துல இருக்கணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சோ பவுல் பேசுறதுல ஒரு நல்ல வசனங்கள் இது. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை எல்லாத்தையும் மீட்டு கொடுப்பாருங்கிற விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 வாசிக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலும் உங்க விண்ணப்பங்களை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் கடவுளை துதிச்சு பாடி என்ன பண்ணணும்னா என்னுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். என்ன சமாதானம் வேதாகம் சொல்லுதுன்னா, தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிரச்சனையின் மத்தியில தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தையே கூடிய ஜபத்தினால நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பார் தேவன்னா, தேவ சமாதானத்தை கொடுப்பாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்றோம்? ஒரு நெருக்கடி வருது, அந்த நெருக்கடியிலே அவர் என்ன பண்றாருன்னா, தேவன் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையில அவர் பலப்படுகிறார். இதுக்கு நம்ம வசனங்கள்லாம் பார்த்தோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், இதை இந்த தாவீது வாழ்க்கையிலிருந்து கத்துக்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னா கடைபிடிப்போம். அடுத்தது 7-8 வசனங்களை வாசிப்போம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அவர் கேள்வி கேட்கிறான். அந்த ஆசாரியனை கூப்பிட்டு அந்த ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு என்ன கடவுளை நோக்கி ஜெபம் பண்றான். என்ன பண்றான்? ஆண்டவரே, அந்த படையை நான் பின்தொடரணுமா? இவனுக்கு தெரியாது. நம்ம அதுல வாசிக்கிறது அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு. ஆனா அமலேக்கியர் பிடிச்சிட்டு போனாருன்னு சொல்றதுக்கு கூட அங்க ஆள் கிடையாது. இப்ப அமலேக்கியருக்கு பிடிச்சிட்டு போனாங்களாங்கிறது தாவீதுக்கு தெரியாது. யார் பிடிச்சிட்டு போனா, எந்த பக்கம் போனா, எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாது. ஆனா கடவுள்கிட்ட அவன் என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே, அந்த தண்டையை நான் பின்தொடர வேண்டுமா? அந்த அழைச்சிட்டு போன அந்த படையை நான் பின்தொடரணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். இதே சூழல்ல நீங்களோ நானோ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே, அந்த படையை நான் பின்தொடர்ந்து போகட்டுமா அப்படின்னு கேட்போமா? இல்ல, ஆண்டவரே, நான் பின்தொடர்ந்து போறேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு அவங்களெல்லாம் என் கையில கொடுங்க, நான் அதுல ஜெயிக்கணும், இப்படி கேட்போமா? பொதுவாக நம்மளோட மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அந்த இடத்துக்கு போறேன், நீங்க தான் என் கூட இருந்து காப்பாற்றணும். ஆனா அவருடைய தாவீதுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நான் போகட்டுமா, நான் முதல்ல அந்த இடத்துக்கு போலாமா? ஒரு ஒரு இக்கட்டான சூழல், கொண்டாடிக்குள்ள எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயாச்சு, இது கூட இருக்கிறவங்க கல்லறையில போறதுக்கு பிளான் பண்றாங்க. இந்த சூழல்ல அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் போகட்டுமா வேணாம்? அப்படி நான் போனேன்னா அதை பிடிப்பேனா? அவர் கேள்வி பாருங்க. அப்படின்னா தன்னை நம்பி அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. அவர் 100% தேவனை நம்புறார். அந்த படையை பின்தொடர்ந்து போகட்டுமா, அப்படி நான் போனேன்னா அதை பிடிப்பேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்போ தேவனோட மேல ஏன் தேவன் என்னுடைய தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய தாசன் சொல்றாருன்னா, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. அப்போ அவருடைய மனதும் தேவனுடைய மனசும் ஒரே நிலையில இருக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி சொல்றாரு. அப்போ தாவீது அந்த சூழலிலும் என்ன கேட்கிறான்னா, தொடர்ந்து போகட்டுமா, அதை பிடிப்பேனும் என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ 2வது ஒரு கருத்தை பார்த்தோம். தாவீதுக்கு தேவன் மேல இருந்த விசுவாசம். அது மட்டும் இல்லாம அவன் கேட்கிறான், போகட்டுமா வேணாமன்னு அந்த கேள்வி கேட்கிறான். போகல.
இல்ல நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஐயோ பொண்டாட்டி பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், எந்த பக்கம் போனாங்களோ அப்படின்னு ஒரு டென்ஷன்ல வருவோம். அவன் நிதானமா போகட்டுமா வேணாமா தேவன்கிட்ட முதல்ல கேட்கறான், போ சொல்றாரு, நீ சகலத்தையும் பிடிச்சிட்டு திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனங்களை வாசிப்போம். இப்ப இதுல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் தான் நம்ம வந்து இதுல பார்த்தோம். நம்மளா இருந்தா இந்த அளவுக்கு விசுவாசமா பண்ணியிருப்போமா நமக்கு தெரியல. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். இப்ப இந்த இடத்துலதான் நான் எப்படி என் சுய புத்தியினால நீங்களும் நானும் யோசிச்சிருப்போமா, இல்ல தாவீதை போல யோசிச்சிருப்போமாங்கிறத நம்மளே சிந்திச்சு கொள்வோம். ஒரு ஸ்கூல் அட்மிஷன், அந்த ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கடவுள் வாங்கி கொடுத்துருவார். அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல். ஒரு 100% நம்பிக்கையோட அந்த ஒரு ஸ்கூல்ல மட்டும் அப்ளிகேஷன் போட்டுட்டு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகாம எனக்கு கிடைக்கும் நான் வெயிட் பண்றேன்னா, இல்ல கடவுள்கிட்ட ஆண்டவரே அந்த ஸ்கூல்ல எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ரெடி பண்றேன். இப்ப இந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகாம கடவுள் எனக்கு கொடுத்துருவாரு, 100% ஃபெய்த்தோட இருப்பாரு. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி கிடைக்கலன்னா யாராவது ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம், அவர் வந்து எனக்கு கொடுத்துருவார். இதுதான் என்னுடைய விசுவாசத்துக்கும் தாவீதுடைய விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்போ ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம்னா 100% ஃபெய்த்து தாவீது மாதிரி இருக்கணும். சுய புத்தியின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நான் அந்த விஷயத்த செய்யறேன், எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது கூட இல்லை. இந்த விஷயத்த நான் செய்யட்டுமா அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து கேட்கணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது சுய புத்தியை சாராமல், இது நம்ம 2வது கருத்தா பார்த்திருக்கோம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்ப இந்த இடத்துல தாவீது செய்யறார். அவரை வந்திருக்க படம் எவ்வளவு பெரிய படம்னு தெரியாது. அது வந்து ஒரு பெரிய படையா இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவ்வளவு பெரிய படைய நீ பின்தொடர்ந்து போ, பின்தொடர்ந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு வர அப்படின்றாருன்னா, நம்மளால உண்மையிலே ரியல் லைஃப்ல முடியாது அப்படிங்கிற காரியத்தை கூட என்ன பண்ண முடியும், தேவனால செய்ய முடியும். அதான் உனக்கு எட்டாவதுமான உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அதெல்லாம் வந்து தாவீது வாழ்க்கையிலே நடக்குதுங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். முழுமையாக நம்மளை வந்து சுய புத்தியை சாராமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா, பிரச்சனையின் மத்தியில ஆபத்தின் மத்தியில நம்ம கூட இருந்து நம்மளை வந்து தப்பு வைக்கிறாருங்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்ப தேவன் என்ன பண்றாரு, முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதேப்பா இந்த பக்கம் வேணாம் இந்த பக்கம் வேணாம் இப்படி போ, எல்லா விஷயத்திலும் நம்மளை வழி நடத்துறாங்கிறத பார்க்கலாம். அடுத்த 9 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். இப்ப தாவீது கூட மொத்தம் எவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னா வெறும் 600 பேர் தான் இருக்காங்க. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். 600 பேர் தான் தாவீதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு ஆற்றுக்கு முன்னாடி வரும்போது 200 பேர் என்ன பண்றாங்கன்னா நின்று போறாங்க. இதுக்கு மேல எங்களால வர முடியாது. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம போறது கொஞ்சம் பொண்டாட்டிக்குள்ள போனா பரவாயில்ல, எங்களால போக முடியாது. இப்ப தாவீதோ 400 பேரு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனாங்க. இந்த ஆற்றை கடக்க முடியாம என்ன பண்றாங்க, 200 பேர் எங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிறாங்க. இப்ப மொத்தம் எத்தனை பேர் தான், வெறும் 400 பேர் தான். ஆனா முன்னாடி போற படை எவ்வளவு பெரிய படைன்னு தெரியாது, கண்டிப்பா நிறைய தான் இருக்கும். சோ இந்த சூழ்நிலையில தாவீதுக்கு இன்னும் நமக்காக எப்படி இருக்கும், கூட வந்த 10 பேர்ல 4 பேர் போயிட்டாங்க அப்படின்னா மீதி 6 பேர், அந்த 6 பேரால போய் அதை ஜெயிக்க முடியுமா, அந்த ஒரு மனப்போக்கம் நமக்கு வரும். ஆனா இங்க தாவீது என்ன பண்றார், தேவனுடைய வார்த்தையை நம்பி பின்தொடர்ந்து போறார். நியாயாதிபதிகள் 6:14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. சோ இந்த விசுவாசம் தாவீதுகிட்ட இருக்கு.
ஏ, கொஞ்சம் பேர் வந்தாலும் போதும். கடவுள் என்ன சொல்லிட்டார், நீ போ, நீ எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவ. அப்ப நீ 200 பேர் வந்தாலும் சரி, 200 வரலனாலும் சரி, 300 பேர் வரலனாலும் சரி, என்னை அனுப்புறது யாரு? தேவன். அப்படிங்கிற விசுவாசத்தோட என்ன பண்றாருன்னா தாவீது போகிறார். இது போலதான் நம்முடைய முற்பிதாக்கள் எபிரேயர் 11:34 பாத்தீங்கன்னா, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். எல்லாரும் என்னன்னா, இந்த தாவீதுக்கு இருந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. கடவுள் தப்பிக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்த வசனங்கள் 30-11-13 அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு, வந்தது அமலேக்கியர்னு நமக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியாது. இப்ப அவங்க போற பாதையில ஒரு எகிப்தியன் இருக்கான். அந்த 400 பேர் போற பாதையில ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து. ஒரு போற வழியில பாக்குறானுங்க, ஒரு எகிப்தியன் இருக்கான். அப்பமும் தண்ணீர் குடிக்கிறான்னா அவனுக்கு தண்ணியும் கிடைக்கல, அப்பமும் கிடைக்கல. அவ்வளோ ஒரு மோசமான நிலையில அவன் கிடக்குறான். இவனுங்க போறது பொண்டாட்டி பிள்ளைய தொலைச்சிட்டு தேடிட்டு போற இந்த நேரத்துல வழியில ஒரு மனுஷன் படுத்து கிடக்குறான். அப்பவும் இல்லை, தண்ணியும் இல்லை. அவன் ஒரு எகிப்தியன் அவனுக்கு தெரியுது. அவனை பார்த்து அவனை தாவீது இடத்துல கொண்டு வந்து அவனுக்கு என்ன பண்றாங்க, அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாங்க. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். 3 நாளா ஒருத்தன் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. அவன் என்ன பண்றான், புத்துயிரும் கொலையுமா கிடக்குறான். நம்ம இது ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கிறோம். எங்க நல்ல சமாரியன் ஸ்டோரியில பார்த்துருக்கிறோம். அவன் குத்துயிரும் கொலையுமா கிடக்கும்போது 2 பேர் என்ன பண்றாங்க, பார்த்துட்டு போறாங்க. அது 3ஆவது வந்து அந்த சமாரியன் தான் அவனுக்கு என்ன பண்றான், திராட்சை ரசமும் எண்ணெய் வச்சு அவன் காயத்து கட்டுறான்னு பாக்குறோம். இங்க இதே மாதிரி ஒரு சூழல்ல இவங்க போற நிலை வேற. கொண்டாட்டு பிள்ளைய பறி கொடுத்துட்டு போறாங்க. இந்த சூழல்ல யாராவது ஒருத்தர் ரோட்டு ஓரத்துல குத்துயிராக சாப்பாடு போடுவாங்களா? இது யாருடைய குணம்? இது தேவனுடைய குணம். இப்ப நமக்கே ஒரு அவசரம் ஒரு இடத்துக்கு போறோம், வழியில யாராவது காசை கேட்டாங்க, ரொட்டை பிச்சை கேட்கறாங்க, இல்ல படுத்து கிடக்குறாங்கன்னா நம்ம என்ன அதை போட்டுட்டா போறோம்? அது எவனோ ஒருத்தன் படுத்து கிடக்குறான், வேற யாராவது போட்டுப்பாங்க, அப்படிதானே போறோம். ஆனா இங்க அவர்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா, சுருண்டு படுத்து கிடக்கணும்னு அழைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு சாக கிடந்தவனுக்கு உயிரை கொடுக்குறாங்க. இப்போ தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, நீ யார்பா, எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகி எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். இப்போ விஷயம் வந்துருச்சு. நான் யாரு, ஒரு எகிப்து தேசத்துக்காரன், நான் அமலேக்கியன் வேலைக்காரனா இருக்கிறேன். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அவன் என்ன சொல்றான், அவனுடைய வேலைக்காரன், அமெரிக்கனுடைய வேலைக்காரன், நான் எகிப்து தேசத்துக்காரன், அவன்கிட்ட அடிமையா இருக்கேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வியாதி வந்துருச்சு. அவன் என்ன பண்றான், இவன் பிரயோஜனப்பட மாட்டான், வியாதி வந்துருச்சு, செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவனை போற பாதையில அப்படியே விட்டுட்டு எஜமான் போயிட்டான். அவனுடைய குணம் எங்கே, தாவீதுடைய குணம் எங்கே? அப்போ அவன் விட்டுட்டு போன ஆளை இவன் என்ன பண்றான்னா அழைச்சிட்டு இவனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்து என்ன பண்றான், நீ யாருப்பா என்னப்பான்னு விசாரிக்கிறான். அடுத்த வசனங்களை வாசிப்போம். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலாவுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாகை அக்கனியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். இப்ப தாவீதுக்கு கடவுள் ஒரு விடையை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு, இவனுடைய அந்த உதவி செய்யற மனப்பான்மை இருந்ததுனால, தேவனுடைய குணம் அவன்கிட்ட வெளிப்பட்டதுனால கடவுள் அவன் மூலமாக, அந்த எகிப்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சிக்கலாக அக்னியினால சுட்டரித்து போட்டது நாங்க தான். அப்படின்னா நாங்கன்னா யாரு, அமலேக்கியர்கள் தான். நான் யாருடைய வேலைக்காரன், அமலேக்கியனுடைய வேலைக்காரன். அப்ப நாங்க தான் என்ன பண்றோம், எங்கெங்க எல்லாம் போய் சண்டை போட்டோம், கடைசியா போய் என்ன பண்றோம், சிக்கலாக அக்னியினால சுட்டரித்து போட்டோம் சொல்றோம். ஸோ தாவீதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு, நம்மளுடைய சிக்கலாக நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போனது யாருன்னா அமலேக்கியர்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தாவீது அவனை பார்த்து கேட்கிறான். தாவீது அவனை நோக்கி,
நீ என்னை அந்த தண்ணீரத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் பேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்ணீரத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இப்ப விஷயத்தை கேட்டாச்சு, யாரு கொண்டுட்டு போறதுன்னு. இப்ப தாவீது என்ன சொல்றான், அந்த படம் எங்க போயிட்டு இருக்கோ அங்க என்னை அழைச்சிட்டு போறியா அப்படின்னா, இவன் என்ன கேட்கறான், நீ என்னை கொண்டு போட மாட்டீங்கன்னு சொல்லுங்க, திரும்ப என்னுடைய எஜமான்கிட்ட கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். சோ விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, யாரு கொண்டு போறா, எந்த பாதையில கொண்டு போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் பின்னாடி போறாங்க. இவன், அதாவது இந்த எகிப்தியன், அவனை கொண்டு போய் விட்ட போது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். இப்ப தாவீது எங்க போயிட்டான், அந்த அமலேக்கியர்களுடைய பாளையத்துக்கு போயாச்சு. அவங்க வந்து அந்த கொள்ளையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆடி பாடி சாப்பிட்டு இருக்காங்க. சங்கீதம் 130:7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. தேவனை நம்பும் போது அவருடைய கிருபை நம்ம கூட இருக்குது, மீட்பு இருக்கு. இதை வந்து தாவீது விசுவாசிக்கிறான். அவனை கொண்டு போய் அந்த இடத்துல தேவன் விடுகிறார். 17, 18, 19 வாசிப்போம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் வந்திருக்கணும், 400 பேர் ஓடி போயிட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் காலி. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது மீட்டுக் கொண்டான், திருப்பி கொண்டான். இப்போ என்னென்னலாம் அந்த அமலேக்கியர் கொள்ளடிச்சுட்டு போனாங்களோ எல்லாம் ஒரு சேதாரமும் இல்லாம அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டுமா கிடைச்சது, ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைச்சது. நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதுன்னா, எந்த ஒரு கஷ்டம் வர்றது மாதிரி இருக்கும், சோதிக்கிறதுக்காக கூட நம்ம விசுவாசத்தை நிற்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாம கொடுக்குறாருன்றதை நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். 20, 21, 22 வாசிப்போம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டார், அவைகளை தங்கள் மிருகஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விழாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். இந்த 200 பேர் எங்களால முடியாதுன்னு பின் தங்கி நிக்கிறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட போனப்ப அவங்க வர்றாங்க. அவன் போய் என்ன பண்றான்னா சுக செய்தியை விசாரிக்கிறான். அவன் வரல 200 பேரு அப்படின்னு என்ன பண்ணல, அவங்களை வந்து திட்டல, எதுவும் பண்ணல, அவங்களுடைய சுக செய்தியை விசாரித்தாங்க. அப்ப தாவீதுடைய குணம் எப்படி ஏற்பட்ட குணங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாரின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை, அவர்களில் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். நான் தாவீதோட வந்த மக்கள்லையும் ஒரு சாத்தானுடைய ஜனங்கள் இருப்பாங்க, பேலியாரின் பிள்ளைகள், கொள்ளாதவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவன் என் கூட பின்னாடி வரல, வேணா அவன் கொண்டாட்டி பிள்ளை அழைச்சிட்டு போட்டோம், சொத்து நாங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த சொத்துல எதுவும் தரமாட்டோம் இப்படின்னு அவங்களுடைய வாதம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்து கண்டையில் இருந்தவர்களும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவர்களாக என்றார். அப்ப இதுல இருந்து இந்த இவனுடைய குணம் தாவீதுக்கு வெளிப்படுகிறத நம்ம வந்து பார்க்கலாம். தாவீதுடைய என்ன குணம் என்ன, வரல பின்தங்கி போனவனுக்கு என்ன பண்றான், சரிசமமா கொள்ளையடிச்சுட்டு வந்த பொருளை பங்கிட்டு கொடுக்குறான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினார். அடுத்தது 26, 27, 28. தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி
இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். சோ அதுலயும் என்ன பண்றான்? தசம பாகம் கொடுக்குறான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ரமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்திரியில் இருக்கிறவர்களுக்கும், ஆரவூரில் இருக்கிறவர்களுக்கும், சிக்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தமோவில் இருக்கிறவர்களுக்கும். நம்ம இதெல்லாம் ரொம்ப இல்லை. 29, 30, 31. ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எரேமியாரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியாரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், சோ எல்லாத்துக்கும் என்ன பண்றான்னா பங்கு போட்டு அனுப்புறாரு தாவீது. அப்போ தாவீது ஒரு அந்த கடவுள் கொள்ளையா அதிகப்படியான விஷயத்த கொடுக்குறாரு. அதை தனக்கு மட்டும் வச்சுக்காம என்ன பண்றாரு, தன்னோடு இருக்கிறவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்த எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து ஒரு பகுதி அனுப்புறாரு. அப்போ இது யாருடைய குணம்? இப்ப தாவீதுடைய கேரக்டரை நம்ம இந்த பாடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவீது எப்படிப்பட்ட குணம் உள்ளவர் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு மனிதன் நெருக்கத்துல இருக்கும் பொழுது அவன் யாரை நம்பணும்? எல்லாரும் அவனை கல்லெறின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்றான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு நம்ம பார்த்தோம். ஒரு பிரச்சனையில் இருக்கும் போதும் மத்தியிலும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது மத்தியிலும் அவன் என்ன பண்றான்னா தேவனை கேட்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறான். அது இல்லாம அவன் பாதையில் நடந்து போகும்போது புத்துயிரா ஒரு கொலைகளா இருக்கிற மனுஷனை என்ன கண்டுக்காம போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். யார் கொள்ளடிச்சது, யாரு தான் பொண்டாட்டி பிள்ளைகளை அழைச்சிட்டு போனது, அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க, எந்த விஷயமும் தெரியாது. இது அவனுடைய கேரக்டர்ங்கிறதுனால அவன் என்ன பண்றான்? சாப்பாடு போட்டு அதன் மூலமாக கடவுள் என்ன பண்றாரு? அவனுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அந்த சொத்து அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த 200 பேருக்கு அதை பங்கிட்டு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம தன்னை சேர்ந்த எல்லாருக்கும் அதுல இருந்து ஒரு பகுதி அனுப்புறாங்க பார்க்கலாம். சரிங்க, இது நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே தாவீதுடைய கேரக்டர். ஆனா இந்த கொள்ளைக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த இந்த தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் சொத்துக்கள்லாம் எரிக்கப்பட்டு கொள்ளையாடிட்டு போனதுக்கு யாரு காரணம்னா காரணமும் தாவீது தான். இங்க ஒரு பேக்ரவுண்ட் விஷயத்த சொல்லணும்னா, சவுலுக்கு பயந்து தாவீது என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கிற தேசத்துல போய் இருக்க ராஜா கிட்ட, அதாவது அஞ்ஞான தேசத்துல உள்ள ராஜா கிட்ட போய் அடைக்கலம் கேட்டு தாவீது இவனுக்கு சவுலுக்கு பயந்து போய் அங்க போய் அடைக்கலம் கேட்டு தங்கியிருக்கிறான். அப்ப அந்த ராஜா தான் அவனுக்கு சிக்கலாக கொடுக்குறான். இந்த சிக்கலாகல இருக்கும் பொழுது அவன் வேற ஒரு காரியத்துக்காக அந்த ராஜாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தன்னுடைய படையை நடத்திக்கிட்டு போயிட்டான். இப்ப இங்க படை வீரர்கள் யாரும் ஒருவேளை தாவீது சேர்ந்தவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த நேரம் வந்திருக்காது, சிக்கலாக வச்சிருக்க மாட்டாங்க. இவன் படையை நடத்திட்டு போனதுனாலதான் இங்க பிரச்சனை வந்தது. இப்போ இவன் அஞ்ஞான ராஜாவுக்கு இவன் உதவி செய்ய போறான். உதவி செய்ய போய் ஏன்னா அவன் அடைக்கலம் கொடுத்ததுனால, தாவீது செஞ்சதுல ஒரு தவறுல அந்த அஞ்ஞான ராஜா கிட்ட போய் வலிமையா இருந்தது, அடுத்தது அடைக்கலம் கேட்டு போனது ஒரு தவறு. இப்ப என்ன பண்றான்னா போனதுனாலதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருன்னா தாவீதுனாலதான் என்ன பண்ணப்படுது, எல்லாரும் கொள்ளை அடைக்கப்பட்டு போறாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். 1 சாமுவேல் 29:11 வாச்சோம்னா, அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்துக்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரவனில் இஸ்ரேலுக்கு போனான். இப்போ இவன் என்ன பண்றான், தன்னுடைய மக்களை விட்டுட்டு, தன்னை நம்பி வந்த கூட்டத்தை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண விட்டுட்டு போறான், பாதுகாவல் இல்லாம. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இப்ப இந்த இடத்துல குற்றவாளியும் யாருன்னா தாவீது குற்றவாளி. இந்த இடத்துல நம்ம இங்க வேற ஒரு பாடத்தை கொண்டு வருவோம். இப்ப இன்றைய நாள்ல நான் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இல்லாமல் நான் வேறொரு இடத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் வழி தப்பி போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்ப நான் வேற இடத்துல இருக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், ரொம்ப லேட்டா வரணும். நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா காலையில போறாங்கன்னா திருப்பி நைட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அந்த நாள்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த அமலேக்கர் எப்படி சொல்றான், சாத்தானுடைய ஆட்கள். இப்படிதான் எல்லாருமே கடவுளுடைய ஜனங்களை விட்டுட்டு எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாமே அவனுடைய ராஜ்யம், அவனுடைய ஆட்கள் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க கொள்ளையடிச்சிட்டு சொத்து சுகத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்றைக்கு நான் என் பிள்ளைகளை இன்னைக்கு எங்க வீட்டுல தனியா விட்டுட்டு நானும் என்னுடைய மனைவியும் காலையில போயிட்டு நைட்டுக்கு வர்றோம். 10 மணிக்கு போறோம், நைட்டு வர்றோம். அப்போ என் பிள்ளைகளை சாத்தான் இது மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானா நான் என்ன பண்றது?
இப்போ என்னுடைய பிள்ளைகள் அவன் எப்படி கொள்ளடிப்பான்? அது யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு வாட்ஸ்அப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில என் பிள்ளைகள் என்ன பண்றாருன்னா கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். அப்படி என் பிள்ளைகள் கொள்ளையடிக்கப்படாமல் சாத்தான் பக்கம் போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறதுங்க. நம்ம இதுல இருந்து இன்னொரு பாடமா கத்துக்கலாம். சோ தாவீதுடைய விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணமும் தாவீதுங்கிறத பார்த்தோம். அங்க தலைவன் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுனாலதான் அங்க இந்த பிரச்சனை வந்துச்சு. அதே போல நாமளும் நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள் மேல ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாத்தான் கொண்டு போயிடுவாங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் சுவாமி, ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் டாபிக் ஆண்டவர் இந்த தினத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவர் தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் உலகத்துக்குரிய காரியங்களில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. நன்றாக எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே சுவாமி. இந்த சூழ்நிலை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் சுவாமி வழி தப்பி செல்லாத அளவுக்கு ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீர் எங்களை ஞாபகப்படுத்தி அதை நோக்கி செல்ல இந்த தேவனாய் கர்த்தர் இந்த தினத்திலே ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவர் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை தகப்பனே சுவாமி, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாத அளவுக்கு உங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சுவாமி உங்களுடைய பாலத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடப்போம் என்றால் நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும் சுவாமி. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளுக்கு இருந்தாலும் ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து சுவாமி உண்மை மாத்திரமே நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமா தேவனோட பார்த்து தெரியும் ராஜா. சுவாமி, நீங்க எல்லாவற்றையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கீங்க, எல்லா அறிவையும் கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஆனாலும் ஆண்டவரை தகப்பனே நாங்கள் சேற்றில் ஒரு கால் ஆற்றில் ஒரு கால் என்பது போல ஆண்டவரே சுவாமி உண்மை நோக்கியும் ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். சாத்தான் வழியில் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பயத்தினாலே நாங்கள் செய்கிறோம் என்றதை நாங்கள் உணர்ந்தாலும் சுவாமி தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை உணர்த்தி ஆண்டவரே நல்ல ஒரு பாதையில செல்ல இந்த கர்த்தரை பார்த்து வருகிறது என்று செலுத்துகிற ஆண்டவரே. இந்த தினத்துல நீ கொடுத்திருக்க சத்தியம் சுவாமி, இது எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது ஆண்டவரே. இது வெறும் சத்தியமாக நாங்கள் ஆண்டவரை வெறும் ஒரு வாயின் வார்த்தைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் சுவாமி, இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் சுவாமி எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் ஆண்டவர் தகப்பனே தேவனை நாங்கள் பின்பற்றி வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் சுவாமி. அதுக்குரிய பலனை எல்லாவற்றையும் தேவனை கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சுவாமி. ஏதோ இந்த குடுகையில உள்ள அனைவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றி வாழுகிற மக்களாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சுவாமி மறுதளிக்காமல் ஆண்டவரை அது பிளஸ் மைனஸ் எது இருந்தாலும் ஆண்டவரே என் தேவனை பற்றி கொண்டு வாழ என் தேவனை கதைக்கிறேன் பாராட்டுங்க. அதுக்கு நல்ல தெம்மை கொடுங்க. எல்லாரையும் பார்த்து கொடுக்கிறேன் சுவாமி. நீங்களே பொறுப்பு நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.